ஸ்ரீ காசி காண்டம் 87ஆம் அத்தியாயம். தக்ஷனின் தியாகம். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், சர்வ வல்லமையுள்ள சிவபெருமானின் ஆறுமுகனான மைந்தனே, எல்லாவற்றிலும் திறமையான பகவானே, முக்தியை அளிக்கும் இந்த லிங்கங்களின் வெளிப்பாட்டை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அமிர்தத்தை அருந்திய பிறகு நான் இப்போது வயதாகாத தேவருக்கு இணையாக இருக்கிறேன். லிங்கங்களின் மூலம் அதன் தலை சிறந்தவர் ஓங்காரம். இந்த ஆனந்த கானனம் பாவிகளுக்கு கூட பேரின்பத்தை மட்டுமே உருவாக்குகிறது. லிங்கங்களின் இந்த விளக்கத்தை கேட்டதில் நான் மிகப்பெரிய பேரின்பத்தை பெற்றேன். புனித தலத்தை குறித்த உண்மையை கேட்டு அறிந்த பிறகு நான் உயிருள்ள விடுதலை பெற்ற ஆன்மாவாகிவிட்டேன். ஸ்கந்தரே, தாங்கள் கணக்கிட்ட தக்ஷேஸ்வரத்தில் தொடங்கும் 14 லிங்கங்களின் விவரங்களை கூறுங்கள். அவற்றின் செயல்திறனை முழுமையாக கூறுங்கள். தேவர்களின் சபையில் தக்ஷன் இறைவனை கண்டித்தவர். இறைவனின் அற்புதமான லிங்கத்தை அவர் எவ்வாறு நிறுவினார்? சூதமா முனிவரே, பானையில் பிறந்தவரின் இந்த வார்த்தையை கேட்டதும் மயில்வாகன பெருமான் தக்ஷனின் தோற்றத்தை விவரித்தார். ஸ்கந்தன் கூறினார், முனிவரே கேளுங்கள். பாவங்களை அழிக்கும் கதையை நான் கூறுவேன். சுயமாக பிறந்த இறைவன் பிரம்மதேவர் பரிகாரம் செய்ய வற்புறுத்திய போது தக்ஷன் புரஸ்சரண சடங்குகளை செய்ய காசிக்கு சென்றார். அவர் ஆடு போன்ற முகத்துடன் அசிங்கமான முகத்துடன் இருந்தார். மேலும் அவர் ததீச்சி முனிவரால் மறுக்கப்பட்டார். ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணு சந்திர முகத்துடன் தேவர்களின் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக கைலாயத்திற்கு சென்றார். அவரை தொடர்ந்து தாமரையில் பிறந்த இறைவனான பிரம்மதேவர் வந்தார். தேவேந்திரன், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், சாத்தியர்கள், வித்யாதரர்கள், அரவங்கள், முனிவர்கள், தேவதேவதைகள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் சாரணர்கள் என உலக காவலர்கள் அங்கு இருந்தனர். தேவர்களின் தலைவர்களின் தலைவனை அவர்கள் வணங்கினர். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியால் திகிலடைந்தனர். பல பிரார்த்தனை பாடல்கள் மூலம் அவரை புகழ்ந்தனர். அவர்களை சம்புமூர்த்தி முறையாக வரவேற்றார். விழிகள் அவரது முகத்தில் திரும்பியபடி அவர்கள் தங்கள் வரிசைகளில் அமர்ந்தனர். அனைவரும் அமர்ந்ததும் விஸ்வஸ்ரவஸ் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி சம்புமூர்த்தியால் அவரது கரத்தை பிடித்து மரியாதை செலுத்தப்பட்டு ஆர்வத்துடன் கேட்டார். ஸ்ரீவத்சத்தால் குறிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீஹரியே, மரங்களை எரிக்கும் காட்டு தீயை போல அசுர இனத்தை அழிப்பவரே, 3 உலகங்களையும் பாதுகாக்கும் தங்கள் திறன் தடையின்றி மற்றும் குறையாமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை போலவே பிராமணர்கள் கோபமாக இருந்தாலும் அவர்களை மதிக்கிறீர்களா? பசுக்கள் பூமி எங்கும் துன்புறுத்தலில் இருந்து விடுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பெண்கள் தங்கள் புகழ்பெற்ற மகிமையையும் கற்பு மற்றும் தங்கள் கணவர்களுக்கு விசுவாசத்தையும் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். பூமியில் உள்ள கட்டளைகளின்படி யாகங்கள் பண பரிசுகளுடன் செய்யப்படுகின்றன என்று நான் நம்புகிறேன். துறவிகளின் தவம் எப்பொழுதும் துன்பங்களிலிருந்து விடுபடும் என்று நான் நம்புகிறேன். சிறந்த பிராமணர்கள் தங்கள் அங்கங்களுடன் துணை பொருட்கள் தடைகள் இல்லாமல் அனைத்து வேதங்களையும் படித்து ஓதுவார்கள் என்று நான் நம்புகிறேன். கேசவரே, மன்னர்கள் தங்களைப் போலவே குடிமக்களை பாதுகாக்கிறார்களா? வாழ்க்கையின் 4 சாதிகள் மற்றும் நிலைகளை நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி அடைந்த மனங்களாலும் புலன்களாலும் தங்கள் கடமைகளை கவனமாக கடைபிடிக்கவும். மகிழ்ச்சி அடைந்த வைகுந்த பெருமானிடம் இவ்வாறு கேட்ட பிறகு துர்ஜடி சிவபெருமான் பிரம்மதேவரையும் கேட்டார். உங்கள் ஆன்மீக மகிமை செழிக்கும் என்று நான் நம்புகிறேன். விதியே உண்மை 3 உலகங்களின் கூடாரத்தில் நழுவாது என்று நான் நம்புகிறேன். யாத்திரைக்கு யாராலும் இடையூறு ஏற்படாது. தேவேந்திரனும் மற்ற சூரர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணிச்சலான கரங்களால் நன்கு பாதுகாக்கப்படுவதில் திருப்தியுடன் தங்கள் சொந்த உலகங்களை நிர்வகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இவ்வாறு ஆழ்ந்த மரியாதையையும் மதிப்பையும் வெளிப்படுத்திய அனைவரிடமும் பகவான் கேட்டார். அவர்களின் வருகையின் நோக்கத்தை கேட்ட பிறகு பகவான் அவர்களின் ஆசைகளை முறையாக நிறைவேற்றி அவற்றை வெளியேற்றினார். அதன் பிறகு அவர் தனது அரண்மனைக்குள் நுழைந்தார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் தங்குமிடங்களுக்கு திரும்பினார்கள்.
திரும்பும் பயணத்தின் பாதியில் சதிதேவியின் தந்தையான தக்ஷன் மிகுந்த கவலையுடன் சிந்திக்கத் தொடங்கினார். அவர் இறைவனால் மற்ற கடவுள்களைப் போலவே மரியாதை பெற்றிருந்தார். அவருக்கு எந்த முன்னுரிமையும் இல்லாமல் மந்தார மலையை கலக்கும் போது கடல் போல அவர் மனதில் மிகவும் கிளர்ச்சி அடைந்தார். மிகுந்த கோபத்தின் கொந்தளிப்பால் அவர் தன்னைத்தானே குருடாக்கி கொண்டார். சிவனை கண்டித்தல் மறைமுகமான புகழுடன் இரட்டை அர்த்தம். என் மகள் சதி தேவியை பெற்ற பிறகு அவர் மிகவும் திமிர் பிடித்தவராக மாறிவிட்டார். அவர் யாருக்கும் சொந்தமானவர் அல்ல, யாரும் எங்கும் அவருக்கு சொந்தமானவர் அல்ல. அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் வருகிறாரா? அவரது கோத்திரம் என்ன? அவரது பூர்வீக நிலம் என்ன? அவரது இயல்பு என்ன? அது அவருடைய வாழ்வாதார தொழிலா? அவருடைய வாழ்க்கை முறை என்ன? அவர் விஷம் உண்கிறார். அவரது வாகனம் ஒரு காளை. பொதுவாக அவர் ஒரு துறவி அல்ல. தவம் எங்கே? ஆயுதம் ஏந்துவது எங்கே? அவர் இல்லத்தரசர்களில் ஒருவராக கருதப்பட முடியாது. ஏனெனில் அவரது வசிப்பிடம் தகன மைதானம். அவர் பிரம்மச்சரிய சபதம் கொண்ட ஒரு மத மாணவர் அல்ல. ஏனெனில் அவரது அந்தஸ்து ஒரு திருமணமான ஆணின் நிலை. அவர் எப்படி ஒரு வனவாசியாக இருக்க முடியும்? ஏனெனில் அவர் பிரம்மதேவர் மற்றும் செழிப்பின் பைத்தியகாரத்தனமான செல்வாக்கால் மயக்கப்படுகிறார். அவர் ஒரு பிராமணராக இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் அவரை அறியவில்லை. அவர் ஆயுதங்களையும் வாகனங்களையும் ஏந்தி இருப்பதை கருத்தில் கொண்டு அவர் ஒரு சத்திரியராக இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒரு சத்திரியன் என்பது மற்றவர்களை காயம் மற்றும் இழப்பிலிருந்து பாதுகாப்பவன். பிரளயத்தை அழித்தல் விரும்பும் இவரின் விஷயத்தில் இது எவ்வாறு பொருத்தமானது? அவர் ஒரு வைசியரும் அல்ல. ஏனென்றால் அவர் எப்போதும் பணமில்லாதவர் போல செயல்படுகிறார். அவர் ஒரு சூத்திரராக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தனது அரவங்களின் புனித நூலை வெளிப்படுத்துகிறார். இதனால் அவர் வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் யார்? அவரை தீர்க்கமாக அறிவிக்க முடியாது. அவரது பிரகிருதி இயற்கை மூலம் அனைவரும் அறியப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தானு சிவபெருமான் ஒரு பதவி, பிரகிருதி இல்லாதது. பெரும்பாலும் அவரது அரை பெண்பால் உடல் காரணமாக அவர் ஒரு ஆண் அல்ல, அவர் ஒரு பெண்ணும் அல்ல. அவரது முகத்தில் மீசை இருப்பதால் அவரது லிங்கம் போற்றப்படுவதால் அவர் ஒரு அலி அல்ல. அவர் பல ஆண்டுகளாக பார்த்து வந்ததால் அவர் ஒரு பையன் அல்ல. அவர் உக்கிர கடுமையானவர், தொடக்கமில்லாத ஒரு வயதானவர் என்று பாடப்படுகிறார். எனவே பண்டைய காலத்தை சேர்ந்த அவரிடம் இளமையை நிச்சயமாக எதிர்பார்க்க இயலாது. அவர் முதுமை மற்றும் இறப்பு இல்லாதவர் என்பதால் அவர் வயதானவர் அல்ல. இறுதியில் அவர் பிரம்மதேவரை அழைக்கிறார். இருப்பினும் அவர் ஒரு பாவி அல்ல. பிரம்மதேவரின் தலைகளில் ஒன்றை கோபமாக வெட்டியதால் அவரிடம் புண்ணியத்தின் தகுதி ஒரு தடயமும் இல்லை. எலும்புகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் ஆடைகள் இல்லாதவருமான அவரிடம் எங்கே தூய்மை இருக்க முடியும்? அதிகமாக பேசுவதால் என்ன பயன்? அவரது செயல்பாடுகள் குறித்து எதுவும் தெரியவில்லை. இந்த மந்தமான முடிகளை கொண்ட நபரிடம் காணப்படும் ஆணவத்தின் உச்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரது மாமனார் மற்றும் மூத்தவரான என்னை பார்த்த பிறகும் அவர் எழுந்திருக்கவில்லை. தாய்மார்களாலும் தந்தையர்களாலும் ஒழுக்கப்படுத்தப்படாத நபர்கள் நிச்சயமாக இப்படித்தான் இருப்பார்கள். பிரபுக்கள் மற்றும் பண்பு கூறுகள் இல்லாதவர்கள், கட்டுப்பாடற்றவர்கள் மற்றும் சடங்குகளில் அலட்சியமானவர்கள், தங்கள் இயக்கங்களில் சுயநலம் கொண்டவர்களாகவும் எல்லாவற்றிலும் வழிகாட்டப்படாதவர்களாகவும் ஆணவம் உள்ளவர்களாகவும் எதையும் சொந்தமாக கொண்டிருக்காதவர்களாகவும் அவர்கள் தங்களை தாங்களே பிரபுக்களாக கருதுகிறார்கள். இது எல்லா மருமகன்களின் இயல்பு. சில அதிகாரத்தையும் செல்வத்தையும் பெற்று பெரும்பாலும் அவர்கள் திமிர் பிடித்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ரோஹிணி மீது அதிக அன்பு கொண்ட சந்திரனும் திமிர் பிடித்தான். கிருத்திகா மற்றும் பிற நட்சத்திரங்களின் மீது பாசம் இல்லாததால் அவர் நுரையீரல் நுகர்ச்சிக்கு பலியாகி சபிக்கப்பட்டார். திரிசூலத்தை தாங்கியவரின் இந்த திமிரை நான் முற்றிலுமாக அழிப்பேன். நான் அவரது இல்லத்திற்கு சென்றபோது அவரால் அவமதிக்கப்பட்டதைப் போலவே அவரது கௌரவத்தையும் முற்றிலுமாக கெடுப்பேன். இவ்வாறு பல்வேறு வழிகளில் சிந்தித்து முடிவு செய்த பின்னர்
குலதெய்வ தட்சன் இல்லத்திற்கு சென்று தேவேந்திரன் உட்பட அனைத்து தேவர்களையும் அழைத்தார். நான் ஒரு யாகம் செய்ய விரும்புகிறேன். அதை செய்ய நீங்கள் அனைவரும் எனக்கு உதவுவீர்கள். நீங்கள் அனைவரும் விரைவில் தேவையான பொருட்களை விரைவில் கொண்டு வாருங்கள். பின்னர் அவர் ஸ்வேத துவீபரிடம் சென்று சக்கரம் தாங்கிய அச்சுதரை இந்த மகா யாகத்தின் உபத்ராஷ்டராகவும் முக்கிய பார்வையாளர் யக்ஞ புருஷராகவும் யக்ஞத்தில் தலைமை தாங்குபவராக ஆக்கினார். வேதங்களை விளக்கிய அனைத்து முனிவர்களும் அவருடைய ருத்விக்குகளாக மாறினர். பின்னர் தக்ஷனின் மகா யாகம் தொடங்கியது. சிவனின்றி தக்ஷனின் அந்த மகா யாகத்தால் தேவர்களின் குழுக்களை கண்டதும் பிரம்மதேவர் ஏதோ ஒரு சாக்கு போக்கின் கீழ் இல்லத்திற்கு சென்றார். தக்ஷனின் யாகத்தில் சதிதேவி ஈஸ்வரனாரை தவிர 3 உலகங்களின் வாசிகளும் இருந்ததை ததீச்சி முனிவர் கண்டார். அவர் அனைத்து மரியாதைகளையும் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களுடன் முறையாக பெற்றிருந்தார். தக்ஷனுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அவர் இவ்வாறு கூறினார். ததீச்சி முனிவர் கூறினார், தக்ஷனே, திறமையான தேசபக்தரே, படைப்பாளரின் வடிவத்தை கொண்டவரே, உங்களை போன்ற அதே திறன் வேறு எங்கும் யாருக்கும் இல்லை என்பது உறுதி. மிகவும் புத்திசாலியே, உங்கள் விஷயத்தில் நாங்கள் இங்கே பார்த்த ஒரு யாகத்தின் தேவையான ஏற்பாடு மற்றும் தொகுப்பு சமீபத்தில் வேறு எங்கும் காணப்படவில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கிரத்துவை எளிதாக செய்ய இயலாது. கிரத்துவிற்கு இணையான எதிரி இல்லை. சரியாக செய்யாவிட்டால் அதை செய்ய வேண்டுமானால் செல்வம் ஒருவர் கட்டளையிடக்கூடியது. இப்படி இருக்கும்போது மட்டுமே அதை செய்ய வேண்டும். நெருப்பு குழியில் நெருப்பு கடவுள் நேரடியாக இருக்கிறார். தேவேந்திரன் மற்றும் பிற தெய்வங்களும் நேரடியாக உள்ளனர். அனைத்து மந்திரங்களும் நேரடியாக உச்சரிக்கப்படுகின்றன. யக்ஞ புருஷரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நேரடியாக இருக்கிறார். தேவர்களின் குருவே, இங்கு தலைமை தாங்கும் பூசாரி பிரம்மதேவரும் இங்கே இருக்கிறார். கர்ம காண்டத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிருகுமுனிவரும் இங்கே இருக்கிறார். இந்த பூஷன், இந்த பக, இந்த சரஸ்வதி தேவி, இந்த காவல் தெய்வங்கள் அனைத்தும் அவர்களே இங்கே பாதுகாப்பை வழங்குகிறார்கள். நீங்கள் அவளுடைய பெண்மணி சதரூபையின் புனித தீட்சையை பெற்றுள்ளீர்கள். இந்த தர்மர் உங்கள் மருமகன் தனது 10 மனைவியருடன் இங்கே இருக்கிறார். மேலும் அவரே அனைத்து புனித சடங்குகளையும் மேற்பார்வையிடுகிறார். அற்புதமாக இந்த மருத்துவ மூலிகைகளின் அதிபதியான சந்திரன் உங்கள் மைத்துனர்களில் சிறந்தவர். தனது 27 மனைவியருடன் உங்களுக்காக பணிகளை செய்கிறார். மிகவும் புத்திசாலியான த்விஜராஜர் சந்திரன் அனைத்து மருத்துவ மூலிகைகளையும் வழங்குகிறார். மரீச்சி கஷ்யப முனிவர் ராஜசூய யாகத்தில் ஈடுபட்டார். மூதாதையர்களின் முதன்மையான தட்சிணாவாக 3 உலகங்களையும் பரிசீலித்து தனது 13 மனைவியருடன் உங்களுக்காக பணிகள் செய்கிறார். தெய்வீக பசுவான காமதேனு ஹவிஸ் யாக காணிக்கையை விளைவிக்கிறது. தெய்வீக மரமான கல்பக விருட்சம் பலி மர கிளைகளையும் தர்பை புல்லையும் விளைவிக்கிறது. விஸ்வகர்மா அனைத்து மர பாத்திரங்கள், பண்டிகள், மண்டபம் போன்றவற்றையும் விருந்தினர்கள் மற்றும் ரித்விக்குகளுக்கான அலங்காரங்களையும் உருவாக்குகிறது. 8 வசுக்கள் செல்வத்தையும் ஆடைகளையும் வழங்குகிறார்கள், அதாவது பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கு இருக்கும் சுவாசினிகளை, உன்னத பெண்களை பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியை அலங்கரிக்கிறாள். தக்ஷரே, நான் சுற்றிலும் பார்க்கிறபடி எல்லாமே என் மகிழ்ச்சிக்கு உகந்தவை. ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துவிட்ட அதே விஷயம் என்னை துயரப்படுத்துகிறது. ஆன்மா இல்லாத உடல் அலங்கரிக்கப்பட்டாலும் அழகாக தெரிவதில்லை என்பது போல ஈஸ்வரனாரான சிவபெருமான் இல்லாமல் யக்ஞமும் பிரகாசிக்காது. அது ஒரு தகன பூமி போல தெரிகிறது. ததீச்சி முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேசபக்தரான தக்ஷன் நெய்யை ஊற்றும் போது நெருப்பை போல கோபத்துடன் எரிந்தார். ததீச்சி முனிவர் வழங்கிய புகழாரத்தில் அவர் முன்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதே தக்ஷன் இப்போது தனது முகத்திலிருந்து நெருப்பை வெளியிடுவதை கண்டார். முழு உடலும் கோபத்தால் நடுங்கிய நிலையில் தேசபக்தரான தக்ஷ பிரஜாபதி பிராமணரை கொல்ல துணிந்தவர் போல கூறினார். தக்ஷன் கூறினார், ததீச்சி முனிவரே, நீங்கள் ஒரு பிராமணர்.
இந்த விஷயத்தில் நான் தங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஐயகோ, நான் தீட்சை நிலையில் இருக்கிறேன். எதுவும் செய்ய என் சக்தியில் இல்லை. யாரால் நீங்கள் இங்கு அழைக்கப்பட்டீர்கள்? மிகவும் மந்தமான புத்திசாலியான நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் கருத்தை தெரிவிக்க யாரால் உங்களிடம் கேட்கப்பட்டது? நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள். மகிமையான பகவான் ஸ்ரீஹரி அனைத்து மங்களகரமானவர்களிலும் மிகவும் மங்களகரமானவர். யக்ஞ புருஷராக இருக்கும் அந்த யாகம் எப்படி ஒரு தகன பூமியாக இருக்க முடியும்? இடி முழக்கத்தை ஏந்தியவரும் 100 யாகங்களை செய்பவரும் 33 கோடி அழியாதவர்களின் எஜமானருமான சக்கரர் தானே இருக்கும் இந்த பெரிய யாகத்தை நீங்கள் ஒரு தகன பூமியுடன் ஒப்பிடுகிறீர்கள். இங்கே நீதிமான்களும் அநீதிமான்களும் ஒரே நீதிபதியான தர்மராஜரும் இருக்கிறார். நெருப்பு கடவுள் நேரடியாக இருக்கும் குபேரன் மகிமையையும் செல்வத்தையும் வழங்கும் யாகத்தை நீங்கள் ஒரு அசுப பூமியுடன் ஒப்பிடுகிறீர்கள். ஆணவத்தால் நீங்கள் அந்த யாக பூமியை தகன பூமி என்றும் தேவர்களின் குருவே கிருத்துவின் தலைமை அதிகாரி என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அசுப பூமியுடன் ஒப்பிட்டு அதை ஒன்றாக அழைக்கிறீர்கள். வசிஷ்டமா முனிவர் தலைமை தாங்கும் அந்த முனிவர்கள் பணிபுரியும் யாக பூமி ரித்விக்குகள். இதை கேட்டதும் ஞானிகளில் மிகச் சிறந்தவரான ததீச்சி முனிவர் அனைத்து புனிதர்களாலும் புனிதர் ஆன பகவான் ஸ்ரீஹரி யக்ஞ புருஷராக இருக்கலாம். வேதங்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்புமூர்த்திக்கு சொந்தமான சாம்பவி சக்தி தேவி என்று குறிப்பிடப்படுகிறார். முதல் படைப்பாளரின் இடது கை ஹரி, மற்றொன்று விதி பிரம்மதேவர். தேவேந்திரன் இடி முழக்கத்தை ஆயுதமாக கொண்டு 100 யாகங்களை செய்திருக்கலாம். ஆனால் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்டவுடன் அவர் ஒரு நொடியில் மகிமையை இழந்தார் என்பதே உண்மை. அவர் மீண்டும் பூதங்களின் இறைவனை சிவபெருமானை சாந்தப்படுத்தி அமராவதியை மீண்டும் பெற்றார். தர்மராஜரை உங்கள் யாகத்தின் பாதுகாவலர் என்று நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். முன்பு ஸ்வேதரை கயிறுகளால் கட்ட முயன்ற போது அவரது சக்தி அனைவருக்கும் தெரியும். தனதா குபேரன் 3 விழிகளை கொண்ட இறைவனுக்கு பயப்படுகிறார். நெருப்பு கடவுள் அவரது சிவபெருமானின் விழி ஆவார். த்விஜராஜர் சந்திரன் மிகவும் அழகான தாராவை சூறையாடிய போது ருத்ரர் தேவர்களின் குருவிற்கு உதவிக்கு விரைந்தார். வசிஷ்டமா முனிவரும் தங்கள் ருத்விக்குகளும் பணியாற்றும் மற்றவர்களும் அவரை சிவபெருமானை அறிவார்கள். ருத்ரர் 1 கோடி கூட இல்லாதவர். இவர்களும் மற்ற முனிவர்களும் இதை நன்கு அறிவார்கள். ஆனால் அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள் என்பதால் அவர்கள் உங்கள் யாகத்தில் பணி செய்கிறார்கள். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டால், ஒரு உண்மையான பிராமணரின் வார்த்தைகளை கேட்டால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். எனக்கு செவி சாய்த்து ஒரு கிருத்துவின் பலன்களின் அதிபதியான விஸ்வேஸ்வரரை அழைக்கவும். அவர் இல்லாமல் இந்த கிருத்து நிகழ்த்தப்பட்டாலும் வெற்றிகரமாக நிகழ்த்தப்படாததை விட சிறந்தது அல்ல. அனைத்து செயல்களையும் ஒரே பார்வையாளராக கொண்ட அந்த மகாதேவர் இருந்தால் உங்கள் ஆசைகளும் இவை அனைத்தின் ஆசைகளும் நிறைவேறும். எப்படி அசைவற்ற விதைகள் தானாக முளைக்காதோ அதேபோல் ஈஸ்வரனார் இல்லாமல் அனைத்து அசைவற்ற செயல்களும் சடங்குகளும் பலனளிக்காது. சிவனார் இல்லாத மத சடங்கு என்பது பொருள் இல்லாத பேச்சு, பக்தி இல்லாத உடல், கணவன் இல்லாத பெண் போன்றது. சிவனார் இல்லாத சடங்கு என்பது கங்கை இல்லாத பகுதிகள், மகன் இல்லாத வீடு, தாராளமான கொடைகள் இல்லாத செல்வம் போன்றது. சிவனார் இல்லாத சடங்கு என்பது மந்திரி இல்லாத ராஜ்யம், வேத படிப்பு இல்லாத பிராமணன், பெண் இல்லாத மகிழ்ச்சி போன்றது. சிவனார் இல்லாத சடங்கு என்பது தர்பை புல் இல்லாத அந்தி பிரார்த்தனை, இஞ்சி விதைகள் இல்லாத பானம் மற்றும் துவக்கப்படாத ஹோமம் போன்றது. சம்புமூர்த்தியின் மாயையால் ஏமாற்றப்பட்டு எச்சரிக்கையான திறமையான தக்ஷனும் கூட ததீச்சி இவ்வாறு கூறிய வார்த்தைகளை நான் கவனிக்கவில்லை. அவர் ஆவேசமாக பதிலளித்தார், என் கிருத்துவை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கிருத்துவை செயல்படுத்துவதற்கு முக்கியமான மற்றும் அவசியமான அனைத்து சடங்குகளும் சரியான முறையில் செய்வதன் மூலம் எப்போதும் பலனளிக்கின்றன. உங்கள் ஈஸ்வர சடங்கு கூட தவறான முறையில் செய்வதன் மூலம் அதன் பலனை அடையாது. தனது சடங்கை பலனளிக்க செய்வதில் அனைவருக்கும் ஈஸ்வரர் எஜமானர். ஈஸ்வரன் அனைத்து சடங்குகளுக்கும் சாட்சி என்று தாங்கள் இப்போதுதான் கூறினீர்கள். அது அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் சாட்சி எங்கும் விரும்பிய பொருளை வழங்கவில்லை.
ஈஸ்வரனார் இல்லாமல் செயலற்ற சடங்குகள் பலனளிக்காது என்ற உங்கள் கூற்றுக்கு நான் ஒரு எதிர் உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறேன். உயிரற்ற விதைகள் கூட அவற்றின் சரியான நேரம் மற்றும் பருவம் வரும்போது முளைத்து பூத்து பலனளிக்கின்றன. அதேபோல் ஈஸ்வரனார் இல்லாமல் ஒரு புனித சடங்கு பலனளிக்கிறது. அப்படியானால் மிகுந்த அசுப அம்சங்களை கொண்ட ஈஸ்வரனாரால் என்ன பயன்? ததீச்சி முனிவர் கூறினார், முறையான முறையில் செய்வதன் மூலம் ஒரு சடங்கு பலனை தரக்கூடும். ஆனால் ஈஸ்வரன் சாதகமாக இல்லை. பலன் தருபவர் சீக்கிரமே அழிந்து விடுவார். விதிகளுக்கு மாறாக செய்யப்படும் சடங்கு தெய்வீக விருப்பத்தின் சக்தியால் பலனை தரக்கூடும். அவருக்கு கீழே உள்ள மற்ற அனைவரையும் அவரை சார்ந்து இருப்பவர்களையும் எப்படி ஈஸ்வரர்கள் என்று அழைக்க முடியும்? ஈசனார் ஒரு சாதாரண சாட்சியை போன்றவர் அல்ல. அவர் அனைவரின் அனைத்து செயல்களுக்கும் சந்தேகத்திற்கு இடமின்றி சாட்சியாகவும் நன்மைகளை வழங்குபவராகவும் இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த இறைவன் பூமி நீர் போன்ற வடிவங்களில் விதையை ஊடுருவி காலத்தின் வடிவத்தில் விளைக்க காரணமாகிறார். ஈசன் இல்லாவிட்டாலும் சடங்கு சரியான நேரத்தில் பலனை தரும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் அந்த காலம் அனைத்தையும் உருவாக்கிய இறைவன் அனைத்திற்கும் இறைவன். நீங்கள் குறிப்பிட்டுள்ள மற்றொரு கருத்து மட்டுமே உண்மையான கருத்து. இங்கே பயன் தரும் ஈஸ்வரனார். ஈஸ்வரன் என்பது மகான்களின் உருவகப்படுத்தப்பட்ட வடிவம் மங்களகரமானது. உண்மையிலேயே சிறந்தவர்கள், மங்களகரமான இயல்புடையவர்கள், ஈஸ்வரர் என்ற பெயருக்கு தகுதியானவர்கள். உங்களுக்கு அருகில் அவர்களுக்கு என்ன வேலை? பிராமண ததீச்சி முனிவர் இவ்வாறு புள்ளிக்கு புள்ளியாக பதிலளித்த போது தட்சன் சிறந்த செழிப்பால் பிறந்த ஆணவத்தால் மேலும் கோபமடைந்தார். அவர் சுற்றி பார்த்து அருகில் இருந்தவர்களிடம் கட்டளையிட்டார், இந்த இழிவான பிராமணரை விரைவாக அகற்றுங்கள். இந்த சிறந்த யாகத்திலிருந்து அவரை வெகு தொலைவில் அழைத்து செல்லுங்கள். அவரது மனம் மிகவும் நல்லதல்லாத ஒன்றை குறித்து சிந்திக்கிறது. இதை கேட்டதும் ததீச்சி முனிவர் புன்னகைத்தபடி கூறினார், முட்டாளே, என்னை ஏன் வெகு தொலைவில் அகற்ற முயற்சிக்கிறீர்கள்? இவை அனைத்திலிருந்தும் நீங்களும் மங்களகரமான எல்லாவற்றிலிருந்தும் வெகு தொலைவில் இருப்பது உறுதி. பிரஜாபதியே, உலகங்களை நிர்வகிக்கும் பெரிய இறைவனின் கோபமான தண்டனை திடீரென்று உங்கள் தலையில் விழும். இதை கூறிவிட்டு பிராமணர் அந்த யாக மண்டபத்தை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறிய போது துர்வாச முனிவர், செவண முனிவர், தாம் அதாவது அகஸ்திய முனிவர், உத்தங்கர், உபமன்யு, ரிஷிகர், உத்தாலகர், மாண்டவ்யர், வாமதேவர், காலவர், கர்கர், கௌதமர் மற்றும் சிவனின் உண்மையான இயல்பை அறிந்த மற்றவர்கள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்தனர். ததீச்சி முனிவர் சென்ற பிறகு பெரிய யாகம் மகிழ்ச்சியுடன் மீண்டும் தொடங்கியது. பிரஜாபதியான தட்சன் அங்கேயே தங்கியிருந்த பிராமணர்களுக்கு வழக்கமான தட்சணையை விட 2 மடங்கு அதிகமாகவும் மற்றவர்களுக்கு அதிக பணத்தையும் கொடுத்தார். அனைத்து மருமகன்களும் ஏராளமான செல்வத்தால் அவனால் திருப்தி அடைந்தனர். மகள்களும் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டனர். செல்வம், முனிவர்களின் மனைவியர், தேவர்களின் மனைவிகள் மற்றும் நகரத்தின் பெண்கள், இவர்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையை பெற்றவர்களாக ஆக்கப்பட்டனர். மனதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பிராமணர்களின் வேத மந்திரத்தின் உரத்த ஒலியுடன் தக்ஷனால் ஆகாயமானது ஒலியை இதன் பண்பாக கொண்ட ஒன்றாக தெளிவாக மாற்றப்பட்டது. பூசாரி மிகுந்த முறையில் ஆகுதிகளை வழங்கிய போது அக்னி மந்தாக்னி இறைப்பை நெருப்பை கொண்டவர் ஆனார். நெய் பிரசாதங்களின் நறுமணத்தால் கால்களின் வடிவத்தில் இருந்த பெண்கள் சாந்தப்படுத்தப்பட்டனர். சுவாகரர்கள் மற்றும் பஷத்காரர்கள் மூலம் சூரர்கள் குடம் போன்ற வயிறுடையவர்களாக மாறினர். சிறந்த சமைத்த உணவுகளின் மலைகள் ஒவ்வொரு அடியிலும் அவரால் உருவாக்கப்பட்டன. நெய் ஓடைகள், ஆயிரக்கணக்கான தேன் ஓடைகள், பெரிய பால் ஏரிகள் மற்றும் திரவ மூல சர்க்கரையின் பெரிய சுழல்கள் ஆகியவையும் உருவாக்கப்பட்டன. அவனால் பட்டாடைகளின் குவியல்கள், நகைகளின் சிகரங்கள் செய்யப்பட்டன. யாக மண்டபத்தின் தரை தங்கம் மற்றும் வெள்ளியால் செதுக்கப்பட்டது. அவரது கிருத்துவில் அதிகம் தேடப்பட்ட பிச்சைக்காரர்கள் கூட காணப்படவில்லை.
பணியாள்கள் கூட மகிழ்ச்சியடைந்து நன்கு ஊட்டமளிக்கப்பட்டனர். மங்களகரமான பாடல்களின் ஒலி ஆகாயத்தின் முற்றத்தில் பரவியது. தெய்வீக கன்னிகைகளின் குழுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன. கந்தர்வர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். வித்யாதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தக்ஷனின் அந்த பெரிய கிருத்துவில் பூமி மிகவும் செழித்தது. செல்வத்தின் காட்சியால் நிறைந்தது. யாகம் சீராக நடந்தபோது நாரத முனிவர் கைலாசரிடம் சென்றார். 87ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.